ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரபா. தமிழில் பார்த்துருப்பீங்க. காலைல கட்டோட வந்து சசி நின்னதை வந்து பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம கடை வந்து ஆரம்பித்தது உங்களுக்கு தெரியும். கடை ஆரம்பித்து நான் 1 மந்த் ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறம் கடையில் ஒரு பிரச்சனைன்னு நான் வீடியோ போட்டிருந்தேன். அது ஒருத்தர் வந்து ஸ்கேம் பண்ணதை வந்து நான் எடுத்து போட்டிருந்தேன். அதுக்கும் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில பேர் வந்து கடை எங்கே இருக்குது சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. மற்றபடி நிறைய பேர் கால் பண்ணியும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய கால் பண்ணி கேட்டாங்க. மற்றபடி சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து கமெண்ட் பண்ணீங்க, சப்போர்ட் பண்ணீங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். இது என்ன நடந்தது அப்படின்னா, நான் வீடியோ போட்டு மறுநாள் நினைக்கிறேன், ஆமாம், வீடியோ போட்டு மறுநாள் வந்து நார்மலாக கடையில் வந்து சாமி ஸ்டாண்ட் இருக்கும். சில சாமி கும்பிட்டு இறங்கி நடந்து வரும்போது ட்ரே இருக்கும். நம்ம இந்த வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வச்சு ட்ரே இருக்கும் பார்த்தீங்களா, நல்லா வெயிட்டான ட்ரே. அதில் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக என்ன பண்ணியிருக்காங்க, இடிச்சிருக்காங்க. இடித்து அந்த சுண்டு விரலுக்கு பக்கத்தில் ஒரு விரல் இருக்கும் இல்லையா, அந்த விரலோட போன் வந்து உடஞ்சிருச்சு. உடஞ்சி ஆக்சுவலாக நான் கிராக் ஆகிருக்குன்னு தான் நினச்சேன். ஆனால் போனே வந்து உடஞ்சிருக்கு. அவங்களுக்கு அந்த இது வந்து வீடியோ போடுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க, சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த கட்டு போடுவாங்களா, புத்தூர் கட்டு இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதில் போய் கட்டு வந்து போட்டிருக்கோம். இப்போ நான் எதுக்கு இந்த வீடியோ நான் சொல்கிறேன் அப்படின்னா, புத்தூர் கட்டு போடுறது எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நடந்திருக்கு, கட்டு போட்டால் சரியாயிடுமா, இல்லை மெடிசன் வேறு ஏதாவது எடுக்கலாமான்ற மாதிரி உங்கள் சஜஷன் சொல்லுவீங்க அப்படின்றத அந்த வீடியோ நான் ஆக்சுவலாக போடுறேன். ஸோ யாருக்காவது ஃபேமிலியில் நடந்திருக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்திருக்கும், க்யூர் ஆகிடுமா என்னன்ற மாதிரி தான். அது முதல் நாள் என்ன பண்ணுச்சு, அடிபட்டுன்னு ஆக்சுவலாக வலிக்கலை, கொஞ்சம் தான் வலிச்சிருக்கு போல். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வலி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கால் வந்து அப்படியே பயங்கரமாக வீங்கிருச்சு. ஸோ இப்போது அந்த கட்டு போட்டு என்ன சொன்னாங்கன்னா, நடக்கக்கூடாது, ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க, காலே அசைக்கக்கூடாது அப்படின்னாங்க. அப்புறம் ஓரளவுக்கு சேஃபாக தான் பார்த்துக்குறோம். பட் இருந்தாலும் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, வீட்டில் இல்லாமல் இருக்காது. சின்ன சின்ன மூமெண்ட்ஸால் என்ன ஆச்சுன்னா, கால் வந்து இன்னும் பெருசாக வந்து விரல்லாம் வந்து வீங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் சரி, ஓகே, நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இதை கேட்டேன், நிறைய யூடியூப்பில் நானும் பார்த்தேன். சரி உங்கள்கிட்டயும் அவன் சஜஷன் கேட்கலாம் அப்படின்ட்டு தான் அவங்ககிட்ட கேட்குறேன். 3 வாரம் வர சொல்லியிருந்தாங்க. இது முதல் வாரம் வந்து கட்டு போட்டிருக்கோம். ஒரு 2 நாள் ஆகுது கட்டு போட்டு. 3 வாரம் தொடர்ந்து வந்தீங்க அப்படின்னா வந்து க்யூர் ஆகிடும் அப்படின்னு தான் அவங்க மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. பட் அது நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கால் அசைக்காமல் இருக்கணும்னு சொன்னாங்க. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, கத்திரிக்காய், சிக்கன், அரிக்கிற விஷயங்கள்லாம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா, சீக்கிரமாக க்யூர் ஆகிறதுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் புதுசாக ஆரம்பிக்கும்போது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும், கண் திஷ்டி இப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல முடியாது. அது நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம அடுத்தடுத்து ஒரு ஸ்டெப் வைக்கும்போது வந்து ஏதாவது ஒன்று நடக்கும். ஆக்சுவலாக இது சின்ன ஸ்டெப்பு தான், ஒரு சின்ன ஒரு கடை தான் இது. நிறைய பேர் வந்து பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணுறாங்க. நிறைய BMW, பென்ஸு, கார் அது இது வாங்கலாம், அவங்களும் நல்லா தான் இருக்காங்க. நம்ம ஒரு சின்ன கடை ஒன்று, அதுவும் இந்த கடை வந்து வீட்டிலே இருக்க போர் அடிக்குது, அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி, நான் வேற ஒரு பிஸ்னஸ் சொன்னேன். ஆக்சுவலாக நான் ஃபேன்சி ஸ்டோர் இந்த மாதிரி தான் சொன்னேன். ஸோ அவங்க தான் வந்து இதை விருப்பப்பட்டு, இல்லை எனக்கு இந்த பிஸ்னஸ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி, நல்லா போகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த பிஸ்னஸ் வந்து நான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். பிஸ்னஸ் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. நம்ம வழக்கம் போல் யூடியூப் மூவிஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன், அதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ சின்னதாக தான் நம்ம ஒன்று பண்ணுறோம், அதுக்கே இவ்வளோ பெருசாக ஏதாவது நடந்துட்டு, நான் எப்போவுமே வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போதும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது அடுத்து வச்ச உடனே ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்ச உடனே அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ட்ராபேக்காக ஒன்று நடக்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு கிண்டு வந்து வர்றதுக்குள்ளே திருப்பி நான் ஒரு ஸ்டெப் வைப்பேன். அதில் திருப்பி ஒரு ட்ராபேக். இது எனக்கு இப்போ மட்டும் இல்லை, எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே இது நடந்துட்டு தான் இருக்குது. நான் ஒரு ஸ்டெப்பு வந்து வளர்ச்சிக்காக வைக்கிறேன் அப்படின்னா, 2 ஸ்டெப்பு என்னை பின்தங்கி என் மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து எனக்கு நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதுவும் நடந்திருக்கு. நான் ஆக்சுவலாக அடிபடும்போது சின்னதாக தானே பட்டிருக்கு, அது ஒன்றும் இல்லை, க்யூர் ஆகிடும் அப்படின்னு. ஓகே, க்யூர் ஆகிடும் தான் சொல்லியிருக்காங்க. கால் வீங்க வீங்க வந்து பார்க்கும்போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் ஏதாவது ஐடியா சொன்னீங்க சீக்கிரமாக சரியாகிறதுக்காக. அந்த போன் வந்து இப்படி இருக்குது, அது வந்து இப்படி ஆகிறதுக்காக, சேர்ந்து ஜாயிண்ட் ஆகிறதுக்கு சீக்கிரமாக ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச நம்ம பாட்டி இது மாதிரிலாம் இருப்பாங்கள்ல, நம்ம அம்மா பாட்டிலாம் இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி வந்து சசிக்கு வந்து சீக்கிரமாக வந்து அது சரியாகணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கோங்க, ப்ரே பண்ணிக்கோங்க.
இதை நான் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ஒரு சில ஐடியாஸ் உங்களுக்கு தெரிஞ்சு சொன்னால் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணால் சீக்கிரமாக ஆறும் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். கடை ஆரம்பித்ததுக்கு நிறைய பேர் விஷ் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் இன்னொரு நாள் வந்து கடையும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அது எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, சின்ன கடை தான். இருந்தாலும் வந்து ஒரு சில பேர் கேட்குறீங்க, ஆனால் கடை வீடியோ போடுங்க, கடை வீடியோ போடுங்க, நிறைய பேர் கேட்குறீங்க, கால் பண்ணி கேட்குறீங்க, கமெண்ட்டும் வருது. ஸோ அதனால் வந்து அந்த வீடியோவை நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போதைக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ சீக்கிரமாக க்யூர் ஆகிறதுக்கு நானும் ஒரு ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறேன், நீங்களும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. அண்டு ஆரஞ்சு மிட்டாயை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை டக்குன்னு தட்டி விட்டுருங்க. பாய்.